கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ள ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜானகிராமன் வழங்க கேட்கலாம். ஜானகிராமன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் மோடி நாடு முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதற்காக தமிழகம் வரும் பிரதமர் மோடி இன்று மாலை கோவை வருகிறார். கோவையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி கோவை மாநகர் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பிரதமர் வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கோவை சாய்பாபா காலனியில் துவங்கி RS புரம் தலைமை தபால் நிலையம் அருகில் இந்த ரோட் ஷோ எனும் வாகன பேரணி நிறைவடைகிறது. சாலையின் இரு புறங்களிலும் தொண்டர்கள், பொதுமக்கள் நிற்கும் வகையில் தடுப்புகள் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகன பேரணியானது சாய்பாபா காலனியில் இருந்து துவங்கி அந்த பேரணியானது RS புரம் தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள மணிக்கூண்டு பகுதியில் நிறைவடைய இருக்கிறது. இந்த மணிக்கூண்டு பகுதியில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. மேலும் சாய்பாபா காலனியில் இருந்தும் வாகன பேரணியில் வரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த RS புரம் தலைமை தபால் நிலையம் சாலையில் வரும் வழியில் 2 புறமும் பாஜக கொடிகள் கட்டப்பட்டு தூய்மை பணியாளர்களும் இந்த பகுதியில் சுத்தம் செய்து வருகின்றனர். அந்த காட்சியும் தற்போது காண முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் 2 புறமும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதி முழுவதும், அதாவது இந்த RS புரம் பகுதி முழுவதும் போலீசாரின் தீவிர கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் கோவை லாரி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, DB சாலை, காந்தி பார்க் ரோடு போன்ற பகுதிகளில் இருந்து RS புரம் மணிக்கூண்டு வழியாக கடந்து செல்லும் வாகனங்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டாலும் பாதுகாப்பு கருதி 11 அல்லது 12 மணிக்கு மேல் இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு மாற்றுப்பாதை செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த மணிக்கூண்டு பகுதியில், அதாவது பிரதமர் உரையாற்ற உள்ளதாக சொல்லப்படும் இந்த இடத்தில் சோதனை கருவி மூலம் போலீசாரும் தீவிர சோதனை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜானகிராமன்.